ஹலோ வியூவர்ஸ், எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து டிஃபன் என்ன தெரியுமாங்க? இந்த பாருங்கள், நீர் கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் வந்து நான் இது என்ன செஞ்சேன்னா, இதில் வந்து என்ன செஞ்சேன், ஒரு 3/4 டம்ளர் அரிசி. நீங்கள் வந்து இட்லிக்கு போடுற அரிசி, செங்கல்பட்டு அரிசி எங்கள் ஊரில் சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையாங்க, தோசைக்கு இட்லிக்கு போடுவீங்களா, அந்த அரிசி வந்து இதில் வந்து நான் 3/4 டம்ளர் எடுத்துட்டேன். 1.25 டம்ளர் தேங்காய் எடுத்துட்டேன். அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பதத்துக்கு அரைச்சி, சொட்டு கூட தண்ணியை விடக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இது நீர் கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு அரை குக்கர் தண்ணி வச்சுருங்க. நல்லா தழைக்கணுங்க. தழைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி, தேங்காய், உப்பு கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போட்டால் கரிச்சிடும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, இதில் வந்து குக்கரில் வந்து நான் என்ன செஞ்சேன், அரை டம்ளருங்க, அரை குக்கர் வந்து நான் வந்து தண்ணியை நல்லா திளைக்க வச்சு அதை உருட்டி நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்றாவது இதாக இருக்கா பாருங்கள். அது வந்து தண்ணியில் தான் அது வேகணும். அதுக்காக தான் அதுக்கு பேர் நீர் கொழுக்கட்டை. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் துவையல். அதுதான் காம்பினேஷன், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டை புளி, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காயம், இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து இந்த மிக்சியில் என்ன செஞ்சேன்னா, சொட்டு கூட தண்ணி விடுது. தண்ணி விடாமல் நான் வந்து நல்லா உருட்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் இதுதான். நன்றி, வணக்கம்.